ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து இட்லிக்கு வாத்து குழம்பு பண்ணலாங்க. சிக்கன் மட்டன் குழம்பு இட்லிக்கு சாப்பிட்ருப்போம். ரொம்ப அதுவும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக வாத்து குழம்பு செஞ்சு இட்லிக்கு சாப்பிட்டு பாருங்கள். இன்னும் சூப்பராக இருக்குங்க இட்லிக்கு வந்து. இதுக்கு வந்து நான் வாத்து 2 கிலோ வாத்து எடுத்துருக்கிறேன். ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு அரை கப்பு தேங்காய் துருவல் போட்டு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, மிளகு, ஒரு சின்ன 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டு வச்சிடலாம். அது இருக்கட்டும். இஞ்சி பூண்டு வந்து ஒரு 200 கிராம் பூண்டு, 100 கிராம் இஞ்சி போட்டு அதுவும் அரைச்சி வச்சுக்கலாம். வந்து ஒரு குக்கரில் ஆயில் விட்டு, ஆயில் கொஞ்சமாக தான் விட்டுக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டால் போதும். அந்த கறியை எடுத்து போட்டு, நல்லா கறி வந்து ரொம்ப கழுவக்கூடாதுங்க. அப்படியே பிளட்டோடையே தான் இருக்கணும். அப்படியே போட்டு நல்லா அந்த கலக்கி விட்டு நல்லா உருண்டு வரும். உருண்டு வர விட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுடலாம். போட்டு நல்லா அதை வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டுட்டு இந்த வெங்காயமெல்லாம் வெங்காயத்தை எடுத்து அரைச்சி வச்சுக்கலாம். இல்லை மிளகாத்தூள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 6 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி அந்த கறி கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். அந்த பாத்திரத்தில் இருக்கிற தண்ணி, அந்த ரத்தத்தோடு இருக்கிறதையும் ஊற்றிடலாம். அந்த தண்ணியும் கொஞ்சம் ஊற்றி நல்லா அந்த கறியெல்லாம் தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். அது கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு ஒரு 5 நிமிஷம் 7 நிமிஷம் கொதிக்க விட்டு, நம்ம இந்த வெங்காயம் தேங்காயெல்லாம் வறுத்ததை அரைச்சி வச்சுருந்தோம், அதை எடுத்து கொட்டிடலாம். அதை எடுத்து கொட்டி ஒரு அளவாக தண்ணி வந்து கொஞ்சம் தண்ணி இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கிட்டேன். திருப்பி தண்ணி சேர்த்தி மூடி வச்சாச்சு. ஒரு 12 விசில் வரட்டும். நல்லா வெந்துடும். 12 விசில் வந்தால் தான் நல்லா வேகுங்க கொஞ்சம். இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்குதுங்க. இது ரொம்ப சூப்பராக வந்திருக்குது. இப்போ இட்லிக்கு வந்து நம்ம வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும், இட்லிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.